தமிழ் அன்னையே போற்றி போற்றி. மணக்கும் செந்தமிழ் வணக்கம். நான் உங்கள் தமிழன்பன் திருப்பூர் பாவலர் கனகசிவா. இலக்கணப் பதிவு பகுதி 1. இலக்கணம் அறிந்தவர் தலைக்கணம் உடையோர். இக்கூற்றினை உடைப்போமா? ஆம், வாருங்கள், பைந்தமிழ் இலக்கணம் அறிவோம். அனைவரும் அறிந்திட்டால் தலைக்கணம் உடையும் அல்லவா? அறிந்தவர் அவராக எண்ணல் வேண்டாம், அறியாதவர் என்னோடு நடைபோகலாம். இனி பார்ப்போமா? சென்ற பதிவில் இலக்கணம் 5 வகைப்படும் என்று பார்த்தோம் அல்லவா? அதில் முதலாவதாக எழுத்திலக்கணம். எழுத்து மொத்தம் 247 எழுத்துக்கள் உடையது. இதில் உயிர்மை எழுத்துக்கள் 216, முதல் எழுத்து 30, ஆயுத எழுத்து 1 ஆக மொத்தம் 247 எழுத்துக்கள் கொண்டது. எழுத்தின் வகை 2. ஒன்று முதல் எழுத்துக்கள், இன்னொன்று சார்பெழுத்துக்கள். இந்த முதல் எழுத்துக்கள் 30 எழுத்துக்கள் கொண்டது. அந்த 30 எழுத்துக்கள் என்னென்னவென்றால், அதில் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இதில் உயிரெழுத்துக்கள் 12இல் உயிர் குறில் மட்டும் 5 எழுத்து கொண்டது. அதென்ன உயிர் குறில் என்றால், அ, இ, உ, ஏ, ஓ என்பது குறில் அல்லவா? இது ஒரு மாத்திரை கொண்டு ஒலிக்கும். மாத்திரை என்றால் என்ன? மாத்திரை என்பது நாம் உச்சரிக்கும் ஒலியின், எழுத்தின் ஒலியின் வேகத்தை பொறுத்து அந்த மாத்திரை அமையும். அதாவது அ, இ, உ, ஏ, ஓ என்பது ஒரு மாத்திரை அளவு கொண்டது. அதேபோல் உயிர் நெடில் என்று 7 எழுத்துக்கள் உள்ளன. அவை ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ. இவையெல்லாம் உயிர் நெடில் எழுத்துக்கள், 7 எழுத்துக்கள். இவை 2 மாத்திரை கொண்டு ஒலிக்கும். எதனால்? ஆ, ஈ என்று அந்த ஒலியின் வேகம் அதிகமாக இருப்பதால் அது 2 மாத்திரை என்ற வகையில் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் 7. ஆக 5ம் 7ம் 12 உயிரெழுத்துக்கள். அடுத்தது மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18. வல்லினம், மெல்லினம், இடையினம். அந்த 18ஐ 3ஆக பிரிக்கின்றோம். எப்படி? கசடதபர வல்லினம், ஞஞன நமன மெல்லினம், இடையினம் எரளவளல என்பதாகும். ஆக வல்லினம் 6, மெல்லினம் 6, இடையினம் 6 ஆக 18 எழுத்துக்கள். இவை அனைத்தும் அரை மாத்திரை கொண்டு ஒலிக்கும். எப்படி? அரை மாத்திரை என்றால் அது என்ன? அரை மாத்திரை என்றால், இப்பொழுது நான் சொன்னது போல் வல்லினம் கசடதபர என்று சொன்னோம் அல்லவா? இந்த கசடதபர என்பதற்கு அந்த எழுத்தின் மேல் புள்ளி வைக்க வேண்டும். அப்படி புள்ளி வைத்து விட்டால் அது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. இதை அனைவரும் சொல்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்பதால் தான் அதை புள்ளி நீக்கி கசடதபர ஞஞன நமன எரளவளல என்று சொல்கிறோம். அப்படி புள்ளி இல்லாமல் சொன்னால் அதற்கு ஒரு மாத்திரையாகும். புள்ளி வைத்து விட்டால் அது அனைத்தும் அரை மாத்திரையாகத்தான் ஒலிக்கும். எப்படி? இக், இச், இட், இத், இப், இர் என்று சொல்லும் பொழுது அந்த ஒலியின் வேகம்
மிகவும் குறைவாக, அதாவது ஒரு மாத்திரைக்கும் குறைவாக இருப்பதால் அதனை அரை மாத்திரை என்று சொல்கிறோம். அடுத்து இரண்டாவதாக சார்பெழுத்துக்கள் 10 வகை உள்ளன. அவை என்னென்ன என்றால், உயிர்மெய் ஆயுதம், உயிர்மெய் 216, ஆயுதம் 1. அடுத்த 2 உயிரெழபடை ஒற்றெழபடை. அடுத்த 2 குற்றிய லுகரம் குற்றிய லிகரம். அடுத்து 4 ஐகார குறுக்கம் ஔகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம். ஆக மொத்தம் 10 வகை சார்பெழுத்துக்கள் உள்ளன. இனி நாம் பார்க்க போவதெல்லாம் இந்த எழுத்திலக்கணத்தை கொண்ட விரிவாக்கத்தை தான் இனி பார்க்க போகிறோம். இனி அடுத்த பதிவில் சார்பெழுத்துக்கள் உயிர்மெய் ஆயுதம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். புரிந்தால் நீரும் வாத்தி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.